ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 24,297 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 304 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. சென்செக்ஸ் 79,468 பாயிண்ட்ஸில் இருக்குது. 874 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. நிஃப்டி பேங்க் 50,119 பாயிண்ட்ஸில் இருக்குது. 370 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. நிஃப்டி ஐடி 570 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு ஏற்றிருந்தாங்க. 39,194 பாயிண்ட்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் இன்னைக்கு எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து இன்னைக்கு 3,314 கோடிக்கு விற்றுருந்தாங்க. நேற்று வந்து 3,531 கோடிக்கு விற்றுருந்தாங்க. இன்னைக்கு 3,314 கோடி விற்றுருக்காங்க. ஆனால் டிஎஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நேற்று என்ன பண்ணியிருந்தாங்களோ எஃப்ஐஎஸ் விற்றுருக்காங்க, டிஎஸ் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு டிஎஸ் வந்து 3,801 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மோரராட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸ் செல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மார்க்கெட்டில் இதான் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரி ஷேரை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தாரு. இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா 6,927 ரூபாயில் இருக்கு. ஸோ இந்த ஷேரோட ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். கண்டினியூஸ் ரேலியில் இருக்கு. ப்ரைஸ் டர்னிங்ஸ் 20 இருக்கு. மோரராட் இந்த ஸ்டாக்ல நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா ஸ்பிளிட் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த ஷேர்ல கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். மோரராட் ஷேர் ப்ரைஸ் இப்போ நல்லா ரேலியாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6,500 ரூபாய்க்கு கீழெல்லாம் இந்த ஷேர் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாட்டு இருக்கு. ஸோ மோரராட்டு நான் ஸ்ப்ளிட்டுக்கு அப்புறம் இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சி பிஎஸ்சி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் என்எஸ்சி ரிசல்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 2,567 கோடி பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டு 39% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ 4,510 கோடி பண்ணியிருக்காங்க. 51% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ட்ரேடிங் வால்யூம் எடுத்து பார்க்கும்போது கேஷ் மார்க்கெட் அதில் எடுத்து பார்க்கும்போது 1.23 lakh crore இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆவரேஜ் டெய்லி ட்ரேடட் வால்யூம் வந்து 1.23 lakh crore இருக்குது. 110% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் அந்த செக்மெண்ட்ல ஆவரேஜ் டெய்லி ட்ரேடிங் வால்யூம் வந்து 2.09 lakh crore இருக்குது. 101% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஈக்விட்டி ஆப்ஷன் ப்ரீமியம் வேல்யூவில் வந்து ஆவரேஜ் டெய்லி ட்ரேடிங் வால்யூம் வந்து 71,957 கோடியா இருக்கு. 33% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 59% இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல வந்து 69% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோரராட் இது பார்த்தீங்கன்னா என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 450 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. 41% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 3.4% கீழே விழுந்திருக்கு. 3,331 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ கீழே விழுந்திருக்கு, ப்ராஃபிட் மேலே போயிருக்கு. எபிட்டா வந்து 724 கோடியா இருக்கு. 12.7% growth காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எபிட்டா மார்ஜின் 200 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 21.8% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் அவங்க டிவிடன் வேற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 5 ரூபா வந்து இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 16 ரெக்கார்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. காத்ரேஜ் கன்சியூமர் பார்த்தீங்கன்னா ஒரு வெஞ்சூர் பிஸ்னஸ்க்குள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க, நியூ பெட் கேர் ப்ராடக்ட் பிஸ்னஸில். ஸோ அதில் வந்து ஒரு நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வச்சிருக்காங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ஃபுட்ஸ் அந்த செக்மெண்ட்டு 500 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ டீகேட்ஸில் வந்து டபுள் டிஜிட் ஸ்ட்ராங் க்ரோத் இதில் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அதை பிளான் வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறது ஃபினான்ஷியல் இயர் 2026 செகண்ட் ஹாஃபில் வந்து ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோரர் எடுத்து பார்த்தீங்கன்னா கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட் ப்ளஸ் வந்து டிவிடெண்டும் 5 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 160 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. 14.1% கீழே விழுந்திருக்கு. ஏன்னா சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா 141 கோடியாக இருந்தது. இப்போ 161 கோடி நெட் லாஸ் ஆட்டு மாறி இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,427 கோடியா இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 3,196 கோடியா இருக்கு. எபிட்டா 358 கோடியா இருக்கு. அதே சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 292 கோடியா இருக்கு. 7.3% மேலே போயிருக்கு. மார்ஜின் வந்து 10.5% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்த அப்டேட்ல அவங்களோட லைஃப் ஸ்டைல் பிராண்டா இருக்கிற லூயிஸ் பிலிப், ஆலன் சோலி, வேன் ஹியூஸ்டன், சைமன் கார்ட்டர், பீட்டர் இங்கிலாந்து இது மூலமாட்டு 1,482 கோடி ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லாட்டாலும் இதுக்கு காரணம் வந்து வெட்டிங் சீசன் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருந்ததுனால தான் ரெவன்யூ குறைஞ்சிருக்கு இந்த செக்மெண்ட்லன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட எமர்ஜிங் க்ரோத் பிஸ்னஸாக இருக்கிற யூத் வெஸ்டர்ன் வியர், இன்னர் வியர், அத்லைஷர், ஸ்போர்ட்ஸ் வியர் செக்மெண்ட் இது வந்து ஒரு 5% க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட ஓவரால் லெவலில். ஸோ மோரராட் இது பார்த்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா ஃபேஷன் அண்ட் ரீட்டைல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிலைட் லிமிடெட் அவங்க ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது அண்டர்லைங் வால்யூம் க்ரோத் பார்த்தீங்கன்னா 8%. அதாவது கன்சியூமர் அண்ட் பசார் பிஸ்னஸில் இந்த குவார்ட்டரில் 8% க்ரோத் காமிச்சிருக்கு. அண்டர்லைன் வால்யூம் க்ரோத் பார்த்தீங்கன்னா 9.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
B2B பிஸ்னஸ் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா வால்யூம் growth 18% இருக்கு. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3.7% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 3.7% வந்து மேலே போயிருக்கு. 3395 கோடியா இருக்கு இந்த குவார்டர்ல. ப்ராஃபிட் வந்து 567 கோடி பண்ணியிருந்தாங்க. 21% இன்க்ரீஸாக இருக்குது. எபிட்டா 15% இன்க்ரீஸாக இருக்குது. 813 கோடியாக இருக்குது. மார்ஜின் வந்து எபிட்டா மார்ஜின் 230 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸாக இருக்குது. 23.9% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஹையராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த இதில் அவங்க சொல்லியிருக்க கைடன்ஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 20%லேருந்து 24% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷார்ப், அதாவது அவங்க கிராஸ் மார்ஜின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிராஸ் மார்ஜின் வந்து 53.8% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 49%லேருந்து 53.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேஸில். முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா மார்ச் குவார்ட்டரில் அது 53.4% இருந்திருக்கு. கன்சியூமர் பிஸ்னஸ் ரெவன்யூ 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2740 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த கன்சியூமர் பிஸ்னஸோட எபிட் வந்து 13.6% growth ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ் 20.3% growth காமிச்சிருக்கு. மோர் எடுத்து பார்த்தீங்கன்னா பிடிலைட் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட் இன்னைக்கு 3% மேலே ஏற்றிருந்தாங்க. இந்த 2024 இயரில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து 17% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இது வந்து பிடிலைட் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 40% கீழே விழுந்திருக்கு. 265 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து டபுள் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 607.7 கோடியா இருக்கு இந்த குவார்டர்லன்னு சொல்லியிருக்காங்க. அதே வந்து அவங்க ப்ரீவியஸ் இயரில் சேம் குவார்டர் ப்ரீவியஸ் இயரில் நெட் ப்ராஃபிட் 442 கோடியாக இருந்தது. இப்போ குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரெவன்யூவும் பார்த்தீங்கன்னா 215 கோடியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சேம் குவார்டர் லாஸ்ட்டில். ஸோ இப்போ அது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் இன்க்ரீஸ் ஆனது காரணம் சிடிஎஸ்ல இவங்க ஒரு 5% ஸ்டேக் வந்து டைவர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா வந்து ஜூன் குவார்ட்டரில் இந்த குவார்ட்டரில் 350 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் அது 125.7 கோடியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ், அதாவது எக்ஸ்சேஞ்சஸ் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது. 347.7 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் அது வந்து 173.44 கோடியாக இருந்திருக்கு. கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் 80.55 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் அது 4.93 கோடியாக இருக்குது. செபி ரெகுலேட்டரி ஃபீஸ் வந்து 82.41 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் அது வந்து பார்த்தீங்கன்னா 5.59 கோடியாக இருந்திருக்கு. டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 366.3 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்ட் இயரில் 66 கோடியாக இருந்திருக்கு. சர்வீஸ் டு கார்பரேட் இன்கம் 95.2 crores இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்டில் 70.8 crores இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குவார்ட்டரில் அவங்களோட ஹோல்டிங் கம்பெனியை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. கண்ட்ரோல் ஆஃப் ஏஷியா இண்டெக்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க 55% ஸ்டேக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் வெஞ்சர் பார்ட்னர் பேஸில் அக்யூர் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரியாக இருக்குது. June 1 இதை வந்து அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரியாட்டு வச்சிருக்காங்க. மோரராட்டு இன்னைக்கு பிஎஸ்சியோட ஷேர் ப்ரைஸ் 3% ரேலியாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் லால் பேத் லேப்ஸ், இந்த ஷேர் ஏர்டெல்லாம் இருக்குன்னு தெரியல, பட் என்கிட்ட கிடையாது. டயக்னோஸ்டிக் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 107 கோடி பண்ணியிருக்காங்க. 30% நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெவன்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா 11.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 601 கோடி பண்ணியிருக்காங்க ரெவன்யூ. எபிட்டா 16.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 170 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எபிட்டா மார்ஜின் 28.2% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 6 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, முடிவெடுத்திருக்காங்க. 6 ரூபா டிவிடன் ஒரு ஷேருக்கு. ஸோ அந்த டிவிடன் வந்து ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 20. அந்த ரெக்கார்ட் டேட்லேருந்து 30 நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு கிரெடிட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து டாக்டர் லால் பேத் லேப்ஸ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. 6 ரூபா டிவிடெண்டும் கிடைக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு அப்டேட்டு. ஸோ ஆக்சுவலாக டிவிடெண்ட் வந்து 51 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 7. இன்னைக்கு வீடியோ வந்து நாளைக்கு காலையில் வரும், பட் ஆகஸ்ட் 7 பார்த்தீங்கன்னா அதுக்கான ரெக்கார்ட் டேட். ஸோ நீங்கள் அந்த 51 ரூபா டிவிடெண்டுக்கு நீங்கள் இன்னைக்கு எலிஜிபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈச்சர் மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அப்போலோ டயர்ஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 24% கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 302 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்டில் 397 கோடி பண்ணியிருக்காங்க. முந்தின குவார்டரில் 354 கோடி பண்ணியிருந்தாங்க. குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லேயும் டவுன், இயர் ஆன் பேஸ்லேயும் டவுன். நெக்ஸ்ட் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6334 கோடியாக இருக்குது. சேம் குவார்டர் லாஸ்டில் 6244 கோடியாக இருந்திருக்கு. முந்தின குவார்டரில் 6258 கோடியாக இருந்திருக்கு. ஓவராலாட்டு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்த இதில் நம்ம கவனிக்க வேண்டியது எபிட்டா 909 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
14% கீழே விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் 14.4% இருக்கு. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல வந்து அது 16.8% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்பல்லோ டயர்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ப்ராஃபிட்டும் கீழே விழுந்திருக்கு. பட் ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸோட சேர்மன் முகேஷ் அம்பானி பார்த்தீங்கன்னா அவர் வந்து கண்டினியூஸாக 4 வருஷம் சேலரியே இல்லாமல் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மோரரட்டு. ஸோ 4 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் சேலரியே இல்லாமல் வேலை பார்த்துருக்காரு ரிலையன்ஸுக்கு. இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு 305 ரூபாயில் இருந்துச்சு. நான் பார்க்கும்போது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 6% மேலே ஏற்றிருக்காங்க. பட் நான் அந்த ஷேர் கன்சிடர் பண்ணல. நான் வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் கன்சிடர் பண்ணியிருந்தேன். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐசிசி செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. 370 ரூபா வரைக்கும் அந்த ஷேர் போகும் பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் அசோக் லைலாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் டீலர்ஷிப்பை வந்து டின்சிக்கியா அப்படிங்கிற இடத்துல ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களோட நெட்வொர்க் வந்து கிட்டத்தட்ட 6700 அவுட்லெட்ஸ் கிட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வந்து அவங்களோட அவுட்லெட்ஸ் வந்து அசோக் லைலாண்டோட அவுட்லெட்ஸ் வந்து 1700 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் டீலர்ஷிப்பை வந்து அஸ்ஸாமில் டின்சிக்கியா அப்படிங்கிற இடத்துல வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பஜாஜ் ஆட்டோவில் வந்து அப்டேட்டு. இவங்க பார்த்தீங்கன்னா 2 நியூ ட்ரைம் வெஹிக்கிள் 400cc அந்த செக்மெண்ட்டில் வந்து ஃபெஸ்டிவ் சீசனுக்கு வர இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 400cc அந்த ட்ரைம் வேரியண்ட்டில் 2 நியூ ட்ரைம் வந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி இது வந்து அவங்க சொல்கிறது ஃபெஸ்டிவ் சீசன்னா எனக்கு தெரிஞ்சு தீபாவளியில் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து நியூ டிசைனில் ப்ரைஸ் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அது மூலம் மட்டும் சேல்ஸ் வந்து 10,000 சேல்ஸ் பெர் மந்த் அதை வந்து டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ட்ரைம்பு மாடலில். ஸோ மோரராட்ட அவங்க வந்து ஃபெஸ்டிவ் சீசன் சொல்லியிருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இதில் வரும்னு நினைக்கிறேன், தீபாவளிக்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வந்து பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.